ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேங்க. இந்த வீடியோவில் எதை பற்றி உங்களோட நான் ஷேர் பண்ண போகிறேன்னா, என்னுடைய ஹேருக்கு க்ரோத்தும் கொடுத்து, என்னுடைய ஹேருக்கு திக்னஸும் லென்த்தும் கொடுத்து, என்னுடைய ஹேரில் இருக்கக்கூடிய எல்லா ப்ராப்ளம்ஸ்க்கும் சொல்யூஷன் கொடுத்த, நான் வீட்டிலே செஞ்சுருக்கக்கூடிய என்னுடைய சீக்ரெட்டான ஹோம்மேட் ஹெர்பல் ஹேர் ஆயிலை பற்றி தாங்க உங்களோட நான் ஷேர் பண்ண போகிறேன். இந்த ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஹேர் க்ரோத் மட்டும் கிடையாதுங்க, டபுள் த ரேட் எனக்கு வந்து ஹேர் திக்னஸும் கொடுத்துருக்கு, அடர்த்தியும் கொடுத்தது மட்டும் கிடையாதுங்க, லென்த்தும் வந்து எனக்கு வந்து கொடுத்துருக்குங்க. ஸோ இந்த ஹேர் ஆயிலை வந்து நீங்கள் கண்டினியூஸாக யூஸ் பண்ணிகிட்டே வரும்போது சூப்பரான ரிசல்ட் அப்படிங்கிறத பார்க்கலாங்க. ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து ஹேர் ஆயில் வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேங்க. இப்போ எனக்கு ஹேர் ஆயில் வந்து தீர்ந்துடுச்சு, அதனால் நான் செகண்ட் டைம் வந்து நான் ரெடி பண்ணியிருக்கேங்க. நான் ஹேர் ஆயில் ப்ரிப்பேர் பண்ணும்போது ரெண்டு விதமாக நான் வந்து ஹேர் ஆயில் ப்ரிப்பேர் பண்ணுவேங்க. ஒன்று வந்து எல்லா மூலிகை பொருட்களும் வந்து நான் சேகரித்து அதை நல்ல நிழலில் வந்து ஒரு 10-15 நாள் காய வச்சு அதுக்கப்புறம் எண்ணெயில் வந்து காய்ச்சி நான் என்னுடைய ஸ்கேல்பில் அப்ளை பண்ணுவேங்க. ரெண்டாவது விதம் என்ன பார்த்தீங்கன்னா, அதுதான் இந்த வீடியோவில் உங்களோட நான் ஷேர் பண்ண போகிறேன். பச்சை இலைகளை வந்து நான் சேகரித்து அதை வந்து பச்சையாகவே நான் வந்து கிரைண்ட் பண்ணி அதை வந்து ஆயிலில் சேர்த்து நான் ஸ்கேல்பில் வந்து அப்ளை பண்ண போகிறேங்க. ஸோ இந்த ஹேர் ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஹேர் க்ரோத்துக்கு சூப்பரான ரிசல்ட் அப்படிங்கிறது கொடுத்துதுங்க. உங்களுக்கு யாருக்காவது எனக்கு இந்த ஹேர் ஆயில் ப்ரிப்பேர் பண்ண சிரமமாக இருக்குங்க சிஸ்டர், இந்த மூலிகை பொருட்கள்லாம் வந்து எனக்கு கிடைக்காதுங்க, நான் சிட்டி சைடில் இருக்கேன், அதுக்கு நிறைய ஒர்க் கமிட்மெண்ட்ஸ் இருக்குது, இந்த ஆயில் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு எனக்கு டைம் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் டோர் டெலிவரியே கொடுக்குற மாதிரி உங்களுக்கு நான் அரேஞ்ச் பண்ணுறேங்க. ஸோ கண்டிப்பாக இந்த ஹேர் ஆயிலை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக சூப்பரான ரிசல்ட் அப்படிங்கிறத பார்க்கலாங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா நான் ஸ்க்ரீனில் கொடுத்த இந்த நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணும்போது நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களுடைய ஹேரில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம் சொல்லுங்கள். எனக்கு ஸ்ப்ளிட்டன்ஸ் இருக்குங்க, எனக்கு டேண்ட்ரஃப் இருக்குது, எனக்கு பெயின் தொல்லைகள் அதிகமாக இருக்குது, ஹேர் ட்ரையாக இருக்குது, ஃப்ரிஸியாக இருக்குது, இப்படி நீங்கள் சொல்லும் போது உங்களுக்கு நான் செப்பரேட்டாக ஹேர் ஆயில் ரெடி பண்ணி உங்களுக்கு ஹோம் டெலிவரி வந்து கொடுக்குறேங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கும்பொழுது சூப்பரான ரிசல்ட் வந்து நீங்கள் 1 மந்த்லேயே கோடி சீக்கிரத்தில் நீங்கள் பார்க்கலாங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம வீட்டில் செய்யக்கூடிய இந்த ஹோம் ரெமெடியான ஹெர்பல் ஹேர் ஆயிலுக்கு நான் 1 லிட்டர் அளவுக்கு பியோர் தேங்காய் எண்ணெய் தாங்க எடுத்திருக்கிறேன். செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் தாங்க. இப்போ இந்த 1 லிட்டர் எண்ணெய்க்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ண போகிறோன்னு பார்க்கலாங்க. நான் ஃபஸ்ட்டு எடுத்துக்கிட்ட இன்க்ரீடியன்ட் வந்து ஆலோவேராங்க. ஆலோவேரா நம்மளுடைய ஹேர் ஃபாலிகல்ஸை ஸ்டிமுலேட் பண்ணி நம்மளுடைய ஹேர் க்ரோத்தை இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்குங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய ஹேர் ஸ்ட்ரென்த்தனாகவும் வச்சுருக்கோங்க. அடுத்து நான் எடுத்துக்கிட்ட இன்க்ரீடியன்ட் வந்து 5 இதழ்கள் கொண்ட ஒற்றை அடுக்கு செம்பருத்திங்க, அதாவது நாட்டு செம்பருத்தி. இது நான் 15லிருந்து 20 பூ அளவுக்கு சேர்த்துருக்குறேங்க. நான் சொல்கிறது எல்லாமே 1 லிட்டர் அளவுக்கு தான். இது நீங்கள் இப்படி பிடிச்சி பார்த்தா ஒரு கைப்பிடி அளவுக்கு வரணுங்க. இந்த செம்பருத்தி நம்மளுடைய புதுமுடி வளர்ச்சியை தூண்டி நம்மளுடைய ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ணுங்க. அடுத்து நான் எடுத்துக்கிட்ட இன்க்ரீடியன்ட் வந்து செம்பருத்தி இலைங்க. செம்பருத்தி இலை நம்மளுடைய ஹேர் திக்னஸை இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்குங்க. இப்போ இந்த மாதிரி பிடிச்சி பார்க்கும்போது 1 லிட்டர் எண்ணெய் காய்ச்சிரோன்னா இந்த மாதிரி ஒரு கைப்பிடி அளவுக்கு எல்லா இன்க்ரீடியன்ஸும் நம்ம வந்து ஆட் பண்ண போகிறோங்க. அடுத்து நான் எடுத்துக்கிட்ட இன்க்ரீடியன்ட் வந்து மருதாணி இலைங்க. மருதாணி இலையில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எண்ணெயில் போட்டு காய்ச்சும் போது நம்மளுடைய இலைநர பிரச்சனையை வந்து தடுக்குங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய ஹேர் க்ரோத்தை இம்ப்ரூவ் பண்ணுங்க. இப்போ நம்ம 1 லிட்டருக்கு இந்த மாதிரி ஒரு கைப்பிடி அளவுக்கு நம்ம மருதாணி இலையை சேர்த்துக்கலாங்க. அடுத்து நான் சேர்த்துக்கிட்ட இன்க்ரீடியன்ட் வந்து முருங்கை இலைங்க. முருங்கை இலையில் அதிக லெவலான அயன் சத்துக்கள் இருக்கிறதுனால நம்மளுடைய ஸ்கேல்பில் இருக்கக்கூடிய பிளட் சர்க்குலேஷன் எல்லாம் இன்க்ரீஸ் பண்ணி நம்மளுடைய ஹேர் ஃபாலிகல்ஸை ஸ்டிமுலேட் பண்ணி ஹேர் க்ரோத்தை நல்லா ப்ரமோட் பண்ணி கொடுக்குங்க. இதுவும் ஒரு கைப்பிடி அளவுக்கு நம்ம எண்ணெயில் சேர்த்துக்கலாங்க. அடுத்து நான் எடுத்துக்கிட்ட இன்க்ரீடியன்ட் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலைங்க. கருவேப்பிலை நம்மளுடைய முடியை கருகருன்னு வச்சுருக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய கிரே ஹேர்ஸை ஸ்டாப் பண்ணி நம்மளுடைய ஹேர் க்ரோத்தை நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்குங்க. இதுவும் நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு நம்ம எண்ணெயில் சேர்த்துக்கலாங்க. அடுத்து நான் சேர்த்துக்கிட்ட இன்க்ரீடியன்ட் வந்து மஞ்சள் கரிசலாங்கண்ணிங்க. மஞ்சள் கரிசலாங்கண்ணி நம்மளுடைய ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ணி நம்மளுடைய ஹேர் க்ரோத்தை நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணுங்க. மஞ்சள் கரிசலாங்கண்ணி இருக்கிற பூ வந்து பார்த்திங்கன்னா நல்லா மஞ்சளாக மூக்குத்தி மாதிரி இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம இலைகளை இந்த மாதிரி தொட்டு பார்த்தா நல்லா சொரசொரப்பாக இருக்குங்க. இதுவும் நம்ம எண்ணெய்க்குள்ளே ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. இது ரொம்ப முக்கியமான இன்க்ரீடியண்ட்டுங்க. அடுத்து நான் எடுத்துக்கிட்ட இன்க்ரீடியன்ட் வந்து முழு நெல்லிக்காய் தாங்க. இது நான் ஒரு 6லேருந்து 7 நெல்லிக்காய் அளவுக்கு சேர்த்து இந்த மாதிரி நான் தட்டி எடுத்துக்கிறேங்க.
இந்த மாதிரி நீங்கள் தட்டி எடுத்து நீங்கள் எண்ணெயில் சேர்க்கும் போது நல்ல பலன் கிடைக்குங்க. இது நம்மளுடைய இலைநரை பிரச்சனையை ஸ்டாப் பண்ணுங்க. அடுத்து நான் எடுத்துக்கிட்ட இன்க்ரீடியன்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவுரி தாங்க. அவுரியை பற்றி சொல்லவே தேவையில்ல, உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தாங்க. அவுரி நம்ம யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு நேச்சுரல் டையாகவே நம்மளுக்கு கிடைக்குங்க. நம்மளுடைய முடி வந்து நல்லா கருன்னு வச்சுருக்கோங்க. இதுவும் ஒரு கைப்பிடி அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாங்க. அடுத்து நான் சேர்த்துக்கிட்ட இன்க்ரீடியன்ட் வந்து வேப்ப இலை தாங்க. வேப்ப இலை நம்ம யூஸ் பண்ணும் போது நமக்கு இருக்கக்கூடிய அந்த டேண்ட்ரஃபும் சரி, நம்மளுடைய ஸ்கேல்பில் இருக்கக்கூடிய இச்சிங்ஸை இது எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணி கொடுக்குங்க. இதில் அதிக லெவலான ஆன்டி பாக்டீரியல் ஆன்டி ஃபங்கஸ் இருக்கிறதுனால நம்மளுடைய ஸ்கேல்பை சுத்தம் பண்ணி நம்மளுடைய ஹேர் க்ரோத்தை நல்லா இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்குங்க. அதனால் நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் வந்து சேர்த்துக்கிறேங்க. அடுத்து இது முக்கியமான இன்க்ரீடியண்ட்டுங்க. இது வந்து சங்குப்பூங்க. சங்குப்பூ வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு 10லேருந்து 15 பூ அளவுக்கு எடுத்திருக்கேங்க. நம்மளுடைய முடியை வந்து நல்லா கருன்னு வச்சுருக்க உதவுங்க. நம்மளுடைய முடி உதிர்வை வந்து நமக்கு ஈஸியாக ஸ்டாப் பண்ணி கொடுக்குங்க. அடுத்து நான் எடுத்துக்கிட்ட இன்க்ரீடியண்ட் வந்து வெந்தயம் தாங்க. வெந்தயம் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். வெந்தயம் வந்து பார்த்திங்கன்னா அதிக லெவலான ஃபோலிக் ஆசிட் இருக்கிறதுனால நம்மளுடைய ஹேர் ஃபாலிகல்ஸை நல்லாவே ஸ்டிமுலேட் பண்ணி நம்மளுடைய ஹேர் க்ரோத்தை நல்லா இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்குங்க. அடுத்து நான் சேர்த்துக்கிட்ட இன்க்ரீடியண்ட் வந்து கருஜீரகம் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேங்க. நம்மளுடைய முடியை நல்ல கருன்னு வச்சுருக்க உதவுங்க. நம்மளுடைய கிரே ஹேர்ஸை ஈஸியாகவே ஸ்டாப் பண்ணி பிளாக் ஹேராக மாற்றி கொடுக்குங்க. இதில் இருக்கிற தைமோக்வினா நம்மளுடைய ஹேர் க்ரோத்துக்கு நல்லா இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்குங்க. அடுத்து நான் சேர்த்துக்கிட்ட இன்கிரீடியன்ட் வந்து கரும்புலாங்க. கரும்புல நம்மளுடைய முடியை நல்ல கருன்னு வச்சிருக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இது நேச்சுரல் ஹேர் டையாவே நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க. வெள்ளை முடி வராமல் தடுக்குங்க. இந்த மாதிரி நீங்கள் கையில் இது மாதிரி நசுக்கி பார்க்கும்போது உங்களுக்கு கருப்பு கலரில் ஒரு லிக்விட் மாதிரி வருங்க. பாருங்கள் என்னுடைய கை எந்த அளவுக்கு கருப்பாக இருக்குன்னு. இது நம்மளுடைய முடியை நல்ல கருன்னு வச்சிருக்கோங்க. இதோடைய இலைகள் பார்க்கும்போது அவுரி இலை மாதிரி தாங்க இருக்கும். இந்த பழம் வந்து பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக இந்த மாதிரி இருக்கும். இந்த பழமும் சரி இந்த இலையும் சரி நம்மளுடைய முடி கருன்னு இருக்கவும் நம்மளுடைய முடி வந்து அடர்த்தியாகவும் வளரவும் முக்கியமான இன்க்ரீடியண்ட்டுங்க. இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு கரும்புல இலையும் நம்ம வந்து எண்ணெயில் சேர்த்துக்கலாங்க. அடுத்து நான் எடுத்துக்கிட்ட இன்க்ரீடியண்ட் வந்து ஒரு 15லிருந்து 20 அளவுக்கு கிராம்பு எடுத்திருக்கேங்க. இந்த கிராம்பு பார்க்கும்போது நம்மளுடைய முடி வேர்ல இருந்து முடி வளர்கிற மாதிரியே இருக்குங்க. இந்த கிராம்பு நம்மளுடைய ஹேர் க்ரோத்தை நல்லாவே ப்ரமோட் பண்ணி கொடுக்குங்க. அடுத்து நான் எடுத்துக்கிட்ட இன்க்ரீடியண்ட் வந்து வெள்ளை கரிசலாங்கண்ணிங்க. வெள்ளை கரிசலாங்கண்ணியும் நம்மளுடைய முடி வளர்ச்சிக்கு ரொம்ப முக்கியமான ஒரு இன்க்ரீடியண்ட்டுங்க. இந்த எண்ணெயில் நான் சேர்க்கறதுக்கு 2 கரிசலாங்கண்ணியும் எடுத்திருக்கேங்க, மஞ்சளும் எடுத்திருக்கேன், வெள்ளையும் எடுத்திருக்கேங்க. எல்லாமே ஒரு கைப்பிடி அளவுக்கு நம்ம 1 லிட்டர் எண்ணெய்க்கு நம்ம எடுத்திருக்கோங்க. இப்போ நம்ம ஆட் பண்ண எல்லா இன்க்ரீடியன்ஸுமே வந்து நல்ல தண்ணியில் வாஷ் பண்ணிக்கோங்க. நல்ல தண்ணியில் வாஷ் பண்ணி சுத்தம் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு க்ளீனான ஒரு காட்டன் துணி எடுத்து அது மேலே நல்ல 1 மணி நேரம் நல்ல ஈரப்பதம் இல்லாமல் காய வச்சுக்கலாங்க. ஈரப்பதம் இருந்துச்சுன்னா நம்மளுடைய ஆயில் வந்து சீக்கிரமாகவே கெட்டுடுங்க. அந்த அளவுக்கு எஃபெக்டிவ்னஸ் வந்து இருக்காது. ஒரு காட்டன் துணினை நல்லா காய வச்சு எடுத்துக்கலாங்க. நான் இந்த மாதிரி எல்லாத்தையும் வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து நம்ம ஒவ்வொரு இன்க்ரீடியன்ஸும் ஒரு கைப்பிடி அளவுக்கு, அதாவது 1 லிட்டருக்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு நம்ம எல்லா இன்க்ரீடியன்ஸும் நம்ம சேர்த்துக்கலாங்க. இதில் ஆட் பண்ணியிருக்கக்கூடிய எல்லா இன்க்ரீடியன்ஸும் நம்மளுடைய ஹேருக்கு சத்து கொடுக்குற இன்க்ரீடியன்ஸ் தாங்க. ஒவ்வொன்றுத்துக்கும் யூஸ் ஆகுங்க. இப்போ இந்த மாதிரி நம்ம இன்க்ரீடியன்ஸை யூஸ் பண்ணி நம்ம எண்ணெய் காய்ச்சிட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டே வரும் பொழுது ஒரே மாதத்தில் நம்மளுடைய ஹேரில் இருக்கக்கூடிய டேண்ட்ரஃபாக இருந்தாலும் சரி, ஸ்ப்ளிட்டன்ஸாக இருந்தாலும் சரி, நம்மளுடைய ஹேரில் கிரே ஹேர்ஸ் இருந்தாலும் சரி, ஈஸியாகவே நம்மளுக்கு வந்து ஸ்டாப் பண்ணி கொடுக்குங்க. நம்மளுடைய ஹேர் க்ரோத்தை நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணி திக்னஸும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்குங்க. இது போல் நான் எல்லா இன்க்ரீடியன்ஸும் ஒன்று ஒன்றா நான் ஆட் பண்ணிகிட்டே வரேங்க. இது எல்லாமே நம்மளுடைய முடிக்கு சத்து கொடுக்குற இன்க்ரீடியன்ஸ் தாங்க. இப்போ நம்ம ப்ரிப்பேர் பண்ண இந்த ஆயில் வந்து நீங்கள் கண்டினியூஸாக யூஸ் பண்ணிகிட்டே வரணுங்க. கொஞ்ச நாள் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்படியே விட்டுட்டா எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் நம்மளுக்கு வந்து கிடைக்காதுங்க. இப்போ நான் எல்லா இன்க்ரீடியன்ஸும் நான் வந்து மிக்ஸி ஜாருக்குள்ளே சேர்த்துட்டேங்க. ஈரப்பதம் இல்லாத அளவுக்கு நம்ம வந்து பார்த்துக்கணுங்க. இப்போ பாருங்கள் நான் அரைச்சிட்டு வந்திருக்கேங்க. அடியில் மட்டும்தான் இது நல்லா வந்து கிரைண்ட் ஆகிருக்குங்க. ஏன்னா அடியில் ஆலோவேரா போட்டதுனால கீழே பகுதி மட்டும் நல்லா வந்து அரைச்சிருக்குங்க. மேலே வந்து அப்படியே தான் இருக்குது. இப்போ நம்ம எந்த தண்ணியும் சேர்த்துக்காம நம்ம பியூரான செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் மட்டும் தாங்க எடுத்திருக்கோம். இதை நான் நல்லா வந்து கிரைண்ட் பண்ணிட்டு வந்துட்டேங்க. இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு நம்மளுக்கு விழுது கிடச்சிருக்குன்னு. இப்போ ஒரு அடிகனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு நல்ல கடாய் வச்சுக்கோங்க. எப்போவுமே இரும்பு கடாயாக இருந்தால் வைங்க, ஸ்டீல்லாம் யூஸ் பண்ணாதீங்க. இப்போ நம்ம செக்கில் ஆட்டின பியூரான தேங்காய் எண்ணெய் வந்து சேர்த்துக்கலாங்க.
எண்ணெய் லைட்டாக சூடானதுக்கு அப்புறமா நம்ம மிக்சியில் அரைச்சிருக்கக்கூடிய இந்த விழுதை வந்து நம்ம சேர்த்துக்கலாங்க. எண்ணெயில் இது சேர்க்கும் போது இந்த மாதிரி சின்ன சின்னதாக பபிள்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுங்க. இந்த பபிள்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும் போது நம்ம மீடியம் ஃப்ளேம்லேயோ இல்லை சிம்லேயோ வச்சு இந்த எண்ணெயை வந்து காய்ச்சிக்கலாங்க. ஹை ஃப்ளேமில் வந்து வைக்காதீங்க. இப்போ நம்மளுக்கு பபிள்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க. இந்த மாதிரி பபிள்ஸ் வந்து அடங்குற வரையும் நம்ம வந்து எண்ணெய் காய்ச்சிட்டே இருக்கணுங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதோட சேர்த்து நான் இடித்து வச்சுருக்கிற இந்த முழு நெல்லிக்காய் வந்து சேர்த்துக்கிறேங்க. இந்த மாதிரி சேர்த்ததுக்கு அப்புறமா அதோட நான் ஒரு 4லேருந்து ஒரு 5 பூ அளவுக்கு செம்பருத்தி பூவும் சேர்த்துக்கிறேங்க. கலர் வந்து நம்மளுக்கு கிடைக்கணுன்றதுக்காகங்க. இந்த மாதிரி நம்ம சேர்த்ததுக்கு அப்புறமா இப்போ பாருங்க நம்மளுடைய பபிள்ஸ் வந்து கொஞ்சமாக அடங்கிடுச்சுங்க. இப்போ நம்மளுக்கு ஆயிலும் நம்மளுக்கு வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. இதை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக நம்ம அப்படியே விட்டுடலாம். நீங்கள் மேலே வந்து மூடி போடாதீங்க. மூடி போடாமல் இதே மாதிரி ஓப்பன்லேயே நீங்கள் வச்சுக்கோங்க. கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா நான் 2 ஸ்பூன் அளவுக்கு கேஸ்டர் ஆயில் வந்து சேர்த்துக்கிறேங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு ஆலிவ் ஆயில் வந்து சேர்த்துக்கிறேங்க. கேஸ்டர் ஆயிலும் ஆலிவ் ஆயிலும் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷனல் தாங்க. ஆனால் சேர்த்துக்கிட்ட நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிறத பார்க்கலாங்க. இப்போ இந்த எண்ணெயை வந்து நைட்டு ஃபுல்லாக நான் அப்படியே விட்டுறேங்க. விட்டதுக்கு அப்புறமா இந்த மாதிரி காலையில் எழுந்த உடனே ஒரு ஃபில்டர் வச்சு அதுக்கு மேலே ஒரு துணியை வச்சு இந்த மாதிரி நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாங்க. எண்ணெய் எல்லாம் ஃபில்ட்ரு பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய எண்ணெய் பாருங்கள் பார்க்கவே எந்த அளவுக்கு இருக்குன்னு ஒரு டார்க்கான பிளாக் கலர் வித் டார்க்கான ஒரு க்ரீன் கலர் நம்மளுக்கு வந்து கிடச்சிருக்குங்க. இந்த எண்ணெயை நீங்கள் ரெகுலராக பயன்படுத்திட்டே வரும்பொழுது ஒரே மாதத்தில் சூப்பரான ரிசல்ட் அப்படிங்கிறத பார்க்கலாங்க. உங்களுடைய ஹேர் ஃபால் வந்து ஓரளவுக்கு உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாயிட்டே வருங்க. இதுதான் நான் வந்து வீட்டிலே செஞ்சுருக்கக்கூடிய ஹோம்மேடான ஹெர்பல் ஹேர் ஆயிலுங்க. நான் வந்து இந்த ஹேர் ஆயிலை தாங்க யூஸ் பண்ணிட்டு வரேன். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹேர் ஃபாலையும் கண்ட்ரோல் பண்ணி ஹேர் க்ரோத்தை நல்லாவே ஃபாஸ்ட்டாக இம்ப்ரூவ் பண்ணி கொடுத்துதுங்க. நீங்களும் நான் எப்படி சொன்னனோ அதே மாதிரி ஹேர் ஆயில் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ப்ரிப்பேர் பண்ணிட்டதுக்கு அப்புறமா உங்களுடைய ரிசல்ட்டை வந்து கமெண்ட்டில் மறக்காமல் போஸ்ட் பண்ணுங்கள். ஐ திங்க் இந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். கண்டிப்பாக இது சூப்பரான ரிசல்ட் கொடுக்குங்க. இது வந்து ஹேர் க்ரோத்துக்கு மட்டும் கிடையாதுங்க. உங்களுடைய ஹேரில் இருக்கக்கூடிய டேண்ட்ரஃபும் சரி, ஸ்ப்ளிட்டன்ஸும் சரி, ஹேர் ஃப்ரிசினஸும் சரி, ஹேர் ட்ரைனஸும் சரி, உங்களுடைய ஹேரில் என்ன பிரச்சனை இருந்தாலும் சூப்பரான ரிசல்ட் அப்படிங்கிறது கொடுக்குங்க. நம்ம சேர்த்துருக்கக்கூடிய எல்லா இன்க்ரீடியன்ஸும் வந்து நம்மளுடைய ஹேருக்கு முக்கியமான இன்க்ரீடியன்ஸுங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாருக்காவது தேவைப்பட்டால் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பை.